மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம். மோடி அரசாங்கம் தன்னுடைய இரண்டாவது ஆட்சி காலத்திலே நிறைவேற்றியிருக்கிற ஒரு ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு நிறைவேற்றியிருக்கிற 3 கிரிமினல் சட்டங்களை எதிர்த்த நாடே இன்றைக்கு கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. முதலிலே இந்த 3 சட்டங்களை நடத்திய விதமே ஒரு ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குகிற முறையிலே தான் அந்த சட்டத்தை நிறைவேற்றினார்கள். நாடாளுமன்றத்திலே இருக்கிற 150க்கு மேற்பட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் எல்லாரையும் சஸ்பெண்ட் செய்துவிட்டு எதிர்க்கட்சி உறுப்பினர்களே இல்லாத அந்த அவையிலே அவசரமாக 3 சட்டங்களை முன்மொழிந்து ஒரே நாளிலே அந்த 3 கிரிமினல் சட்டங்களையும் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு முன்னால் முறைப்படி முன்கூட்டியே எல்லாருக்கும் நகல் வழங்கப்பட்டு நாடாளுமன்றத்திலே முறையாக விவாதிக்கப்பட்டு தேவையானால் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அது ரெஃபர் செய்யப்பட்டு ஸ்டாண்டிங் கமிட்டி பரிசீலனைக்கு பிறகு நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த குறைந்தபட்ச நடைமுறைகளை கூட பின்பற்றாமல் அவசரமாக எதிர்க்கட்சிகள் யாருமே இல்லாத அவையிலே அந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த 3 சட்டங்கள், குறிப்பாக குற்றவியல் நடைமுறை சட்டம் என்கிற அந்த சட்டம், சாட்சிகள் சட்டம் என்கிற அந்த 3 சட்டங்களையும் அதற்கு வைத்திருக்கிற பெயர்களை பார்த்தாலே நம்முடைய காவல்துறை அதிகாரிகளை கேட்டா தெரியும். அந்த பெயர்களை அதை உச்சரிக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு 6 மாசம் ட்ரைனிங் கொடுத்தாகணும். இதுவரையிலே ஆங்கிலத்திலே இருக்கிற சட்டங்களை பெயர்களை பூரா முழுக்க சமஸ்கிருதத்திலே இந்தியிலே பெயரை மாற்றி அந்த சட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஏன் அவ்வளவு அவசரமா? எதுக்கு அந்த சட்டங்களை இந்தியில பேர் வைக்கணும்? ஏதோ ரயிலுக்கு பேர் வச்சிங்க, தேஜாசுக்கு பேர் வச்சிங்க, வந்தே பாரத்னு பேர் வச்சிங்க. ஆனால் ஒவ்வொரு நீதிமன்றத்திலேயும் பயன்படுத்தக்கூடிய கிரிமினல் சட்டங்களை கூட இன்னைக்கு இந்தியிலே தான் பயன்படுத்த வேண்டும் என்கிற நிலைமையை உருவாக்கினால் கிட்டத்தட்ட இந்தியா போன்ற ஒரு நாட்டில் இந்தி தான் ஆட்சி மொழி, சமஸ்கிருதம் தான் ஆட்சி மொழி என்பதை மறைமுகமாக இன்னைக்கு அரங்கேற்றுகிற ஒரு அரசாங்கத்தான் இந்த அரசாங்கம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த சட்டங்களில் வந்திருக்கிற சரத்துகளை பார்த்தால் யாரை வேணாலும் ஒருத்தர பயங்கரவாதின்னு குற்றையை குத்தி ஒரு காவல் நிலையத்தில் கைது பண்ணி காலம்பூராவிலும் அவரை சிறையிலே அடைப்பதற்கு அந்த சட்டத்தில் அதிகாரம் இருக்கிறது. ஏற்கனவே ஒரு வழக்கிலே கைது செய்யப்பட்டால் நீதிமன்றத்துக்கு முன்னாடி கொண்டு போய் தான் அவங்களை ரிமாண்ட் பண்ணுவாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. தாசில்தார் வீட்டுக்கு கொண்டு போய் கூட உங்களை ரிமாண்ட் பண்ணலாம். போற போக்கில் பார்த்தா ஊர்ல இருக்கிற விஏஓவே உங்களை ரிமாண்ட் பண்ணலாம்னு சொன்னாலும் சொல்லுவதற்கு கூட வழி இருக்கிறது அந்த சட்டத்தில். அது மட்டும் இல்ல, 15 நாளுக்கு தான் அதிகபட்சமா ரிமாண்ட் பண்ண முடியும். 15 நாட்களுக்கு ஒரு முறை திரும்ப நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து உங்களை விசாரிச்சு திரும்பவும் வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனா இப்ப எடுத்த எடுப்பிலேயே 90 நாட்களுக்கு நீங்க ரிமாண்ட் பண்ணப்படலாம். அப்படின்னா உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சா ஒரு 3 மாசம் உங்களை திரும்ப வெளியில கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்ல, நீதிமன்றத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல. 90 நாட்கள் கழிச்சு நீங்க உயிரோடு இருக்கீங்களா இல்லையாங்கிறது அதுக்கு அப்புறம் தான் யாரும் தெரிஞ்சுக்க முடியும். 15 நாட்களுக்கு ஒரு முறை அவர் முறையா நீதிமன்றத்துக்கு வந்து சிறையிலே எனக்கு என்ன கொடுமை இழைக்கப்பட்டது என்கிற சொல்லுகிற வாய்ப்பெல்லாம் கிடையவே கிடையாது. 90 நாட்களுக்கு சிறையில் வச்சு அவர் அடக்குமுறை பண்ணலாம். அதே மாதிரி சாட்சின்னு சொன்னா நீதிமன்றத்தில் ஏறி கூண்டுல முறையா அவர் சாட்சி சொன்னாதான் அந்த சாட்சி செல்லுபடி ஆகும். ஆனா இப்ப என்னன்னா, நேரடியா வலைதளத்தில் டிஜிட்டல்லையே எங்கேயாவது இருக்கிற இடத்துல இருந்துகிட்டே அவர் சாட்சி சொல்ல முடியும். ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுக்கிட்டு 4 பக்கமும் காவல்துறை பதியா நின்றுகிட்டு நீ இப்படிதான் சாட்சி சொல்லணும், அது சொல்லிதான் ஆகணும். அந்த சாட்சியை அந்த நீதிபதி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கணும்னா சாட்சி சொல்லுகிற அந்த உரிமையை கூட இன்றைக்கு சாட்சிகளிடமிருந்து காவல்துறை பறித்து விடுகிறது. எனவேதான் அது எல்லாத்தை விட உச்சநீதிமன்றமே சொல்லிட்டான், இந்த தேச விரோத செக்ஷன் என்பது சட்டவிரோதம், அது நம்ம நாட்டுக்கு பொருத்தம் இல்லாதது, அது வெள்ளக்காரன் கொண்டு வந்தது, அது நீக்குங்கன்னு சொல்லிட்டான். அதை நீக்கி உத்தரவு போட்ட அரசாங்கம் அதையே இன்னைக்கு வேறொரு பிரிவில அந்த தேச விரோத குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு சரத்துகளை கொண்டு வந்திருக்காங்க. ஆகவே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா, போராட்டம் நடத்தினா, பத்திரிகையில் அரசாங்கத்தை எழுதினா, மோடியை யாராவது விமர்சனம் பண்ணி எழுதினா அவர்களை கூட தேச விரோதிகள் என்று கைது செய்கிற அளவுக்கு இந்த சட்டங்கள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல பேர் நினைக்கிறாங்க இது ஏதோ வழக்கறிஞருடைய போராட்டம், வழக்கறிஞருடைய பிரச்சனை நினைக்கிறாங்க. இல்ல, இது வழக்கறிஞர்களோ நீதிமன்றம் சம்பந்தப்பட்டதோ இல்ல, 140 கோடி மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சர்வதேச அளவில் போராடி கொண்டிருக்கிற நேரத்தில்
மனித உரிமைகளை காலிலே போட்டு மிதிக்கிற ஒரு சர்வாதிகார ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி மாறுகிற முறையில் இந்த சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் அவசர நிலை பிரகடனத்தை பத்தி இப்பெல்லாம் பேசுறாங்க. இனிமே இந்த சட்டங்கள் நிறைவேற்றி போட்டுச்சுன்னா அவசர நிலைன்னு ஒன்று பிரகடனப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அன்றாட அவசர நிலை தான், அன்றாட அரைப்பாசிச சர்வாதிகார ஆட்சி தான் நிறைவேறும். எனவேதான் இதை எதிர்த்து நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற வழக்கறிஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் திராவிட முன்னேற்ற கழகம் அதை போராடி கொண்டிருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இந்த சட்டங்களை நிறுத்தி வையுங்கள் என்று கடிதம் எழுதியிருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய மத்திய குழு மிக விரிவான தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. எல்லா எதிர்க்கட்சிகளும் கோருகிற இந்த தீர்மானம் நாடாளுமன்றத்தில் நம்முடைய எதிர்க்கட்சி உறுப்பினர், இந்தியா கூட்டணி உறுப்பினர் கொள்ளழிப்பு இருக்கிறார்கள். எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த சட்டத்தை 1ஆம் தேதி முதல் நாங்கள் அமலாக்கியே தீர்வோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த சட்டத்தை கிழித்தெறிகிற வரையில் இந்த போராட்டம் ஓயாது. ஒருவேளை சட்டத்தை வாபஸ் வாங்க வேண்டிய, சட்டத்தை கிழித்தெறியவில்லை என்று சொன்னால் மோடி அரசாங்கத்தை ஆட்சியிலிருந்து கிழித்தெறிகிற அந்த போராட்டமாக இந்த போராட்டம் பரிணமிக்கும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.